ஸோ இது வந்து இந்த ஹார்டிமெட்ரிக் ஈக்குலிபிரியம் 5 ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுறாங்க. அது யார் யாருன்னா வந்து ஜீன் மைக்ரேஷன் ஆர் ஜீன் ப்ளோன்னு சொல்லலாம், அண்ட் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், மியூட்டேஷன், ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் அண்ட் நேச்சுரல் செலெக்ஷன். இவங்க 5 பேர் தான் வந்து ஹார்டிமெட்ரிக் ஈக்குலிபிரியமை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இப்போ மைக்ரேஷன்ன்றதுனா என்னன்னா, இப்போ ஒரு செக்ஷன் ஆஃப் இப்போ ஒரு பாப்புலேஷன்ன்றது இருக்குன்னா, இங்கே ஒரு இது இருக்குன்னா, இது வந்து இந்த செக்ஷன் ஆஃப் இந்த பாப்புலேஷன்ன்றது வந்து இந்த பாப்புலேஷன்ன்றது வந்து அனதர் பிளேஸ்க்கு போகிறாங்க. இந்த பிளேஸ்லேருந்து இப்போ வந்து இந்த பிளேஸ்க்கு போகிறாங்கன்னு வைங்களேன். இந்த இடத்துலேருந்து இந்த பிளேஸ்க்கோ இல்லை இந்த இடத்துலேருந்து இந்த பிளேஸ்க்கோ ஏதோ பிளேஸ்க்கு இங்கேருந்து அங்கேயோ இந்த செக்ஷன் ஆஃப் பாப்புலேஷன்றவங்க போகிறாங்க. அதுதான் வந்து மைக்ரேஷன். நெக்ஸ்ட் அதுக்கு வந்து ஜீன் ஃப்ரீக்வன்சின்றது வந்து இங்கே வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ ஒரிஜினல்லேருந்து அவங்க வந்து நியூ பாப்புலேஷன் இருக்க இடத்துக்கு போகிறாங்க. ஸோ நியூ ஜீன்ஸ் ஆர் அலில்ஸ்ன்றது வந்து அந்த நியூ பாப்புலேஷன்றவங்களோட ஆட் ஆகும். ஸோ ஓல்டர் பாப்புலேஷன்றதுல வந்து இது வந்து லாஸ் தானே அதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்னா இழப்பு. நெக்ஸ்ட்டு ஜீன் ஃப்ளோன்றது வந்து இந்த ஜீன் வந்து மைக்ரேஷன் ஆகுதுல்ல, அதுதான் வந்து ஜீன் ஃப்ளோ. இதனால வந்து இது வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஜீன் மைக்ரேஷன்ன்றது இது வந்து நடந்துகிட்டே இருந்ததுன்னா நம்ம வந்து அது சேம் சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருந்ததுன்னா அதனால நமக்கு வந்து ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்ன்றது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செட் ஆஃப் இந்த இது இவ்வளோ பேர் நான் இதேமாரி இங்கேருந்து காலி பண்ணி அங்கே போய் நாங்கன்னா அதை ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்ன்றாங்க. Sometimes the changes in so allelic frequency occur in the new sample of population from the different species. So அதனால சேஞ்ச் ஆகுது allelic frequency. ஸோ டிஃப்ரெண்ட் ஆகி நெக்ஸ்ட் நியூ சாம்பிள் ஆஃப் பாப்புலேஷன்றது வருது. நெக்ஸ்ட் பிகம் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸாக வராங்க. அண்ட் ஒரிஜினல் ட்ரிஃப்ட் பாப்புலேஷன்றதுனால இந்த எஃபெக்ட் வர்றதுனால இது வந்து ஃபவுண்டர் எஃபெக்ட். ஒரிஜினல் இது வந்து இங்கேருந்து வந்தாங்களே அந்த ட்ரிஃப்ட் பாப்புலேஷன் அங்கேருந்து இடாத வேலையை வந்து இங்கேருந்து வந்தாங்களா அவங்களால தானே இந்த சேஞ்சஸ் நடந்தது. அதான் இதனால இது இந்த எஃபெக்ட் பேர் ஃபவுண்டர் எஃபெக்ட்னு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு மைக்ரோபியல் வச்சு இப்போ வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. அது வந்து மியூட்டேஷன் நடந்தது. அதில் அதோட ரிசல்ட்டு நமக்கு வந்து நியூ ஃபினோடைப் அதில் வந்து வருது. ஸோ ஃபியூ ஜென்ரேஷனுக்கு அது அந்த ஃபியூ ஜென்ரேஷன்லேயே அதோட ரிசல்ட் நமக்கு வந்து ஸ்பீசியேஷன் நடக்குது. அதுலேருந்து அதில் வந்து நிறைய என்வான்ஸ்ன்றது வந்தது. அதாவது குழந்தைங்க நிறைய வந்துடுறாங்க. ஸோ இந்த நேச்சுரல் செலெக்ஷன்றது வந்து வேரியேஷன் அங்கே வந்து நடக்கும். நெக்ஸ்ட் அதுமாதிரி அவங்க சர்வே ஆகும்னா வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப அதிக அளவில் ப்ரோஜனின்றவங்க அவங்க வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ வேரியேஷன் டியூ டு மியூட்டேஷன்னால தான் வேரியேஷன்றது நடக்குது. அண்ட் வேரியேஷன்றது வந்து ரீகாம்பினேஷன் கேம்டோஜெனிசிஸ் அப்போ வந்து நடக்குது. டியூ டு ஜீன் க்ளோன் ஆர் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்ன்றதுனால சேஞ்சு ஃப்ரீக்வன்சின்றது வந்து சேஞ்ச் ஆகுது ஜீனில் அண்ட் ஃபர்தர் ஜென்ரேஷன்லேயும் அது வந்து சேஞ்சஸ் நடக்குது. And periodically successive and natural selection in different like population. இப்போ வந்து கப்பல் என்னாச்சு இப்போ வந்து periodic sectionக்காக வந்து டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன் போகிறாங்க அந்த மாதிரி இருக்கிறது சொல்கிறாங்க. நேச்சுரல் ஸோ நேச்சுரல் செலெக்ஷன்றதுனால ஸ்டெபிலைசேஷன்ன்றது நடக்கும். ஸ்டெபிலைசேஷன்னா வந்து which more individual or occurs mean character value அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் டைரக்ஷனல் சேஞ்ச்னா வந்து மோர் இண்டிவிஜுவல்ன்றவங்க வந்து அதர் தென் மீன் கேரக்டர் வேல்யூவாக இருப்பாங்க. டிஸ்ட்ரிப்டிவ்னா வந்து மோர் இண்டிவிஜுவல் இன் அக்யூர் பெரிஃபெரல் கேரக்டர் வேல்யூ அண்ட் போத் அண்ட் ஆர் டிஸ்ட்ரிப்டிவ் கேவ். ஸோ இது புரியணும்னா அது இந்த படத்தை பார்த்தா தான் புரியும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்களே இதுதான் ஸ்டெபிலைசேஷன். இதுதான் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் இது ஃபினோடைப். ஓகே இந்த மாதிரி இருக்குது. இது வந்து மீடியம் இண்டிவிஜுவல் சைஸாக இருக்குது. ஸோ இது வந்து பீக் லெவல்ன்றது வந்து அன்லிமிட்டெட் இதுவாக இருக்கும்போது இது வந்து இது இந்த மாதிரி இருக்குது. பீக் தென் ஹையர் அண்ட் நேரோவாக இருக்குது. இது வந்து ஸ்டேபிள். அண்டு நெக்ஸ்ட் வந்து என்னது டைரக்ஷனல். இது வந்து ஒரு பக்கமாக இப்படிக்கா தள்ளின்னு போயிருக்கேன். இங்கே இடத்துல இங்கேருந்து தான் இங்கேருந்து இது கொஞ்சமே இப்படிக்கா தள்ளி இந்த பக்கமாக லெஃப்ட் சைடாக இப்படிக்கா மூவ் ஆயிருக்க மாதிரி காட்டியிருக்காங்களா, சாரி ரைட் சைடாக மூவ் ஆப்பாங்க அந்த மாதிரி காட்டியிருக்காங்களா. ஸோ இது வந்து டைரக்ஷனல். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்னா வந்து இந்த ஒரு இதுன்றது வந்து இப்போ வந்து 2 பீக் மாரி ஆயிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டர்.
ஸோ ப்ரீஃப் அக்கௌண்ட் ஆஃப் எவல்யூஷன்ன்றது என்னன்னா 2000 மில்லியன்ஸ்க்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் செல்லார் லைஃப் ஃபார்ம்ன்றது அப்பியர் ஆச்சு. அது நான் செல்லார் கெயின்டு மேக்ரோ மாலிகுலேருந்து எவால்வ் ஆகி வந்துச்சு செல்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து செல்ஸ்னால வந்து அவங்களால வந்து அந்த செல்ஸ் உருவான செல்ஸ்னால வந்து O2 வந்து ரிலீஸ் பண்ண முடிஞ்சுது. இந்த ரியாக்ஷன்னால வந்து இந்த ரியாக்ஷன் வந்து நல்ல லைட் ரியாக்ஷன் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் மாதிரி இருந்தது. அது வந்து ஸ்ப்ளிட் பண்ணிச்சு சோலார் எனர்ஜியோட ஹெல்ப் மூலயமா வந்து சேனலைஸ்ட் இன் அப்ரோச்சேட் லைட் ஹார்வெஸ்டிங் பிக்மெண்ட். அதை லைட் ஹார்வெஸ்ட் பண்ணல, லைட் ஹார்வெஸ்டிங் பிக்மெண்ட் மூலமாக லைட்டை ஹார்வெஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் அவங்க சுகர் ப்ரிப்பேர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுறாங்க. வாட்டர்லேருந்து ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும் தான் சொல்கிறாங்க. ஸ்லோலி அதுக்கப்புறமா வந்து சிங்கிள் செல்டு ஆர்கானிசம் வராங்க. அப்புறம் மல்டி செல்லார் லைஃப் ஃபார்ம் வராங்க. நெக்ஸ்ட் 500 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து இன்வெர்டிபிரேட்ஸ் வராங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ஜாவ்லெஸ் ஃபிஷ் அது வந்து 350 மில்லியன்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறமா வருது. நெக்ஸ்ட் சீ வீட்ஸ் அண்ட் ஃபியூ பிளான்ட்ஸ்ன்றது வந்து 320 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து எக்ஸிஸ்டாக இருக்குது. அப்புறம் எக்ஸிஸ்டாக வருது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா இருக்கிறது 200 மில்லியன் இயர்ஸ்க்கு 320 மில்லியன்ஸ்க்கு அப்புறமா இந்த சீவீட் அண்ட் ஃபியூ பிளான்ட்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் ஆர்கானிசம்ன்றது வந்து லேண்டுக்கு வந்து தண்ணியிலேருந்து நிலத்துக்கு வந்தது யாருன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆர்கானிசம் பிளான்ட் தான். நெக்ஸ்ட் ஒயிட் ஃபின் அது வந்து லேண்டு முழுக்க வந்து அது பரவுனதுக்கப்புறமா வந்து அனிமல்ஸ் வந்து லேண்டில் வர ஆரம்பித்தாங்க. ஃபிஷ் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்ட்ராங்கர் ஃபின்ஸ், அதாவது அந்தமாரி மீன் இருக்குன்னா வந்து அது ரெக்க அதெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஆச்சு. அதை வச்சு அது வந்து நிலத்துக்கு வந்து தண்ணியிலேருந்து இப்படிக்கா தண்ணியில் இருக்குன்னா வந்து அதுலேருந்து இப்படிக்கா மண்ணுக்கு வந்து வருது. அதுலேருந்து தள்ளி நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ரிட்டர்ன் வாட்டர் டு லேண்டு டு வாட்டர்ன்ற மாதிரி இந்த மாதிரி இருந்திருக்கு. நெக்ஸ்ட் 350 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து 1938 ஒரு ஃபிஷ்ஷை வந்து கேட்ச் பண்ணியிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்காவில். இந்த கொலின்ன்ற ஃபிஷ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆனது. பட் ஆனால் வந்து அது வந்து அவங்க வந்து கேட்ச் பண்ணியிருக்காங்க 1938 இந்த ஃபிஷ்ஷை வந்து கேட்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது பிடிச்சிருக்காங்க இந்த மீனை. அனிமல்ஸ் இதை வந்து லோ ஃபின்னு சொல்லுவோம். இதுலேருந்து தான் நம்ம சாலமண்டர்னு சொல்லுவோம்ல, ஃபர்ஸ்ட் ஆம்பிபியன் இதுதான். இது வந்து போத் லேண்ட்லேயும் வாழணும் வாட்டர்லேயும் வாழணும். இதில் வந்து பேலன்ஸ் எந்த ஒரு இதில் மிச்சம் மீதின்றது எதுவுமே இல்லை. இது ஒன்று தான் இப்போதைக்கு இருக்குது. இதோட ஆன்சிஸ்டர் இது யாரோட முன்னோர்னா வந்து இப்போ மாடர்ன் டே நம்ம தவளை இருக்குல்ல ஃப்ராக் அதோட முன்னோர், அண்டு சாலமண்டர் இருக்குல்ல அதோட முன்னோரும் இந்த இதுதான், அது ஆன்சிஸ்டர்னா முன்னோர். நெக்ஸ்ட் ஆம்பிபியன்ஸ்லேருந்து நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா ரெப்டைல்ஸ் வராங்க. நெக்ஸ்ட் ரெப்டைல்ஸ்க்கு அப்புறமா அந்த ரெப்டைல்ஸ்லாம் வந்து திக் ஷெல்டு எக்காக வந்து லே பண்ணுறாங்க. ஏன்னா வந்து சன்னால் அது வந்து ட்ரை ஆகக்கூடாதுன்றதுனால. ஆம்பிபியன்ஸ் unlike those amphibians மாதிரி ட்ரை ஆகக்கூடாதுன்றதுனால ஸோ திக்காக வந்து இது பண்ணுறாங்க, லே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அகைன் ஒன்லி சீன் மாடர்ன் டே ரீசன் டர்ட்டில், டார்டாய்ஸ், crocodile இது எல்லாமும் இதே தான். நெக்ஸ்ட்டு 200 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து ரெப்டைல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து டாமினேட் ஆகிட்டாங்க இடத்துலேயே. கெயின்டு டாமினேட் ஆகிட்டாங்க அந்த ரெப்டைல்ஸ். நெக்ஸ்ட்டு கெயின்டு பெரிடோஃபைட்ஸ், அதுக்கப்புறமா வந்து பெரிடோஃபைட்ஸ்லாம் இருந்து நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா இப்போ வந்து அது வந்து ஃபெல் ஆகிடுச்சு, கோலாக டெபாசிட் அதாவது நிலக்கரியாக டெபாசிட் ஆகிடுச்சு ஸ்லோவாக. நெக்ஸ்ட் லேண்ட் ரெப்டைல்ஸ்லாம் வந்து இன்னும் வந்து வாட்டருக்கு வந்து எவால்வ் ஆகிட்டாங்க. ஃபிஷ் அதாவது எவால்வ் ஆகி ஃபிஷ்ஷாக மாறிட்டாங்க ரெப்டைல்ஸ்லாம். நெக்ஸ்ட் அது மாதிரி ரெப்டைல்ஸ்லாம் வந்து ப்ராபலி 200 மில்லியன் இயர்ஸில் எச்சியோசரான்றது வந்து அந்தமாரி மாறினதுக்கு ஒரு இது சொல்கிறாங்க. லேண்டில் இருந்தது அது ரிட்டனும் வந்து வாட்டருக்கே ஃபிஷ்ஷாக மாறி போயிடுச்சு. நெக்ஸ்ட் லேண்ட் ரெப்டைல் வந்து டைனோசர், இது வந்து ரொம்ப பிக்கஸ்டாக இருக்கும். டைனோசரா ரெக்ஸ் இது வந்து 20 ஃபீட் ஹைட்டாக இருக்கும், 20 அடி இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து டேகர் லைக் டீத், அதாவது பல்லு நல்லா கூர்மையாக இருக்கும்ல இந்த மாதிரி இருக்கும்ல டேகர் லைக், அதுதான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ 65 மில்லியன் இயர்ஸ்க்கு இயர்ஸ்க்கு அப்போது டைனோசர்ஸ்லாம் வந்து சடனாக வந்து எங்கேயுமே காணும். டைனோசர்லாம் வந்து எங்கேயுமே இல்லாமல் வந்து இடத்த பூமியில் டைனோசர்ஸ்ன்றது சடன்லி டிஸப்பியர் ஆயிடுச்சு, அதாவது அங்கே வந்து இல்லை.
என்ன